அண்மை செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சிறுவன் மர்ம மரணம் தொடர்பாக 2 மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு சிறுவன் ஆடைகளை வைத்து போலீசார் சோதனையானது மேற்கொண்டு வருகின்றனர். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராமன். வணக்கம் முத்துராமன், விவரங்கள். வணக்கம் சுபா. கோவில்பட்டியில் சிறுவன் மர்மமான மரணம் நேற்று நடந்தது. 2 மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு சிறுவனின் ஆடைகளை வைத்து தற்போது போலீசார் சோதனை செய்து வருகின்றனர். நெல்லை, தூத்துக்குடி மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தி வரும் நிலையில் கன்னியாகுமரியிலிருந்து மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்த இருப்பதாக போலீசார் தகவல் தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி காந்தி நகரில் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன், அதாவது சிறுவன் கருப்பசாமி மர்மமான முறையில் சடலமாக மீட்பட்ட விவகாரத்தில் ஒரு பெண் உட்பட 4 பேரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். தற்போது தூத்துக்குடி, நெல்லையில் இருந்து 2 மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு போலீசார் ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். சிறுவன் அணிந்திருந்த உடைகளை வைத்து 2 மோப்ப நாய்கள் மூலமாக போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். 2 மோப்ப நாய்களும் சிறுவன் வீட்டு அருகே கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யப்பட்ட இடம், அந்த பகுதியில் இருக்கும் சந்துகளில் உள்ள பகுதியில் சென்றுவிட்டு மீண்டும் சிறுவன் வீட்டு பகுதிக்கு வந்தன அந்த மோப்ப நாய்கள். மேலும் கூடுதலாக கன்னியாகுமரியிலிருந்து ஒரு மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த மோப்ப நாய்கள் வைத்து சோதனை நடத்த இருப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். நேற்றிரவு ஏற்கனவே மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்ட சோதனை நடந்த நிலையில் தற்போது மீண்டும் சோதனை நடத்தி வருகின்றனர். கூடுதலாக இந்த 3 உட்பட 4 பேர் வந்து தொடர்ச்சியாக விசாரணை செய்து வருகின்றனர் பல்வேறு கோணங்களில். சுபா, விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.